மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கேஜி வெள்ளை மீன் எடுத்துகிட்ருக்கிறேன். முதல்ல மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இது கூடால கொஞ்சமாக வெந்தயம், அப்புறமா கொஞ்சமாக ஓமம், இது கூட காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இவ்வளவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இது கூடால ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், அப்புறமா 3 பல் பூண்டு, மீடியம் சைஸில் 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கிற மீனில் சேர்த்துட்டு இது கூட நான் வந்து கொடம்புளி 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துடலாம். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட்டுக்கோங்க. மீன் வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க.